அண்மை செய்தி. திமுக இனி எப்போதுமே ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பிருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருந்ததன் சூழ்நிலை காரணமாக தங்களிடம் கேட்காமல் சொல்லாமல் சென்று விட்டார்கள் என தொடர்ச்சியாக திமுக முன்னாள் அமைச்சர்கள், திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக காங்கிரஸை துரோகி என விமர்சனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கூட்டாக காங்கிரஸ் அமைச்சர்கள் இருவர், ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை எப்படி விமர்சிக்கலாம் என்பதை விட்டுவிட்டு தேர்தல் தோல்விக்கான உண்மையான காரணங்களை திமுக முழுமையாக கண்டறிய வேண்டும். சிறுபான்மை மக்களுக்கு, பட்டியலின மக்கள் என திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்பதை முதலில் கண்டறிய வேண்டும். அதை விட்டுவிட்டு கூட்டணி கட்சிகள் மீது பழி சுமத்தி கொச்சையாக விமர்சித்தும் கொண்டே இருந்தால் திமுக இனி எப்போதுமே ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்படும் என்று அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சிறுபான்மை மக்களும் பட்டியலின மக்களும் நிரந்தரமாக திமுகவிற்கு குட் பை சொல்லிவிடுவார்கள். எனவே மக்கள் தீர்ப்பை ஏற்று சிறந்த எதிர்க்கட்சியாக திமுக தனது பணியை தொடர வேண்டும். இல்லையெனில் இனி எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்று விமர்சனம் செய்திருக்கக்கூடிய அவர்கள், அரசியலில் தன்னிலை மறந்து தலைக்கணத்துடன் ஆட்டம் போடுபவர்கள் மக்கள் தரும் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தி. திமுக இனி எப்போதுமே ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பிருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருந்ததன் சூழ்நிலை காரணமாக தங்களிடம் கேட்காமல் சொல்லாமல் சென்று விட்டார்கள் என தொடர்ச்சியாக திமுக முன்னாள் அமைச்சர்கள், திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக காங்கிரஸை துரோகி என விமர்சனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கூட்டாக காங்கிரஸ் அமைச்சர்கள் இருவர், ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை எப்படி விமர்சிக்கலாம் என்பதை விட்டுவிட்டு தேர்தல் தோல்விக்கான உண்மையான காரணங்களை திமுக முழுமையாக கண்டறிய வேண்டும். சிறுபான்மை மக்களுக்கு, பட்டியலின மக்கள் என திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்பதை முதலில் கண்டறிய வேண்டும். அதை விட்டுவிட்டு கூட்டணி கட்சிகள் மீது பழி சுமத்தி கொச்சையாக விமர்சித்தும் கொண்டே இருந்தால் திமுக இனி எப்போதுமே ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்படும் என்று அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சிறுபான்மை மக்களும் பட்டியலின மக்களும் நிரந்தரமாக திமுகவிற்கு குட் பை சொல்லிவிடுவார்கள். எனவே மக்கள் தீர்ப்பை ஏற்று சிறந்த எதிர்க்கட்சியாக திமுக தனது பணியை தொடர வேண்டும். இல்லையெனில் இனி எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்று விமர்சனம் செய்திருக்கக்கூடிய அவர்கள், அரசியலில் தன்னிலை மறந்து தலைக்கணத்துடன் ஆட்டம் போடுபவர்கள் மக்கள் தரும் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.